நல்லா கேட்டுக்கோ, இங்க இருந்து போயிடு. உயிர் பிழைச்சிக்கோ, அவமானத்தோட உயிர் வாழு. இல்ல இல்ல, The Sharingan revived. Dragon Flame Jutsu. நான் நினைச்ச மாதிரி இப்ப அது நடக்குது. அவன் உச்சிஹா ரத்தம் இப்ப கொதிக்குது. அதை வச்சு இப்போ விளையாடி அவன் உண்மையான சக்தி என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். என் சகோதரனை தோக்கடிக்கிறதுக்காக இது நாள் வரைக்கும் பொழைச்சா போதுன்னு நினைச்சேன். ஆனா பைத்தியக்காரத்தனமா இருந்துட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நருட்டோ, சாக்குரா, இந்த மிருகத்தை எதிர்த்து போராடுற தைரியமே எனக்கு இல்லன்னா அவனை எதிர்த்து எப்படி என்னால போராட முடியும்? என்னால பார்க்க முடியுது. என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது. நீ திறமசாலிதான். என் தாக்குதல்களை முன்கூட்டியே கணிக்கிற. உன் குறியும் தப்பல. அப்போ உன்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுதுல்ல? சூரியன் மறைஞ்சிட்டு இருக்க. அவனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். நிலைமை மோசமாக்கிட்டே இருக்க. இருந்தாலும் இருட்டுறதுக்குள்ள அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனா ஏன் இப்போ இது நடக்குது? அவன் எந்த மிருகத்தை தேடி இப்ப போய்கிட்டு இருக்கான்? எதுவா வேணா இருக்கட்டும், அவன் வந்துட்டாங்கிறதுனால இப்போ இதோட கதையை முடிச்சே ஆகணும். சப்ஸ்டிடியூஷனா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வெக்கமாவும் வேதனையாவும் இருக்கு. உன் மூதாதையர்கள் வெக்கப்படுவாங்க. இப்ப நான் உன்னை கொல்றத நினைச்சு உச்சிஹா இனம் சந்தோஷப்படணும். எதுக்கும் உதவாதவனை. அட்டகாசம். இது ஒரு ஷேரிங்கான் விண்மில் ட்ரிபிள் அட்டாக். Fire style Dragon Flame Jutsu. அவன் சாதிச்சுட்டான்.
சாஸ்கே, நீ சாதிச்சிட்ட. உனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த வயசுல ஷேரிங் ஆன் வித்தைகளை கையாளுறது பெரிய விஷயம் தான். உச்சிஹான்னு சொல்றதுல நீ தகுதியானவன் தான். ஆமா, நீ பொழைச்சுப்ப. அவன் சகோதரங்கிறதுல நீ பெருமைப்படணும். ஆனா என்னன்னா, இக்காச்சி கண்களை விட பொண்ணோட கண்ணுல நிறைய கோபம் தெரியுது. நீ யாரு? உனக்கு என்னதான் வேணும்? என் பேரு ஒரோச்சி மாரு. எனக்கு என்ன வேணுங்கிற கேள்விக்கான பதில் அடுத்த முறை சந்திக்கும் போது சொல்றேன். அதுக்கு முதல்ல நீ இந்த பரீட்சையில தேர்ச்சி அடைஞ்சு நல்ல மதிப்பெண்களை வாங்கணும். முதல்ல எனக்கு வேலை செய்யற மறைஞ்சிருக்கிற சவுண்ட் நிஞ்சாவை நீ தோக்கடிக்கணும். நீ என்ன பேசுறன்னு எனக்கு எதுவுமே புரியல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டானா ஒரு ஐடியா முடிச்சுட்டு போ. இன்னொரு வாட்டி சந்திக்க வேண்டாம்ல? இல்ல செல்லம், நானும் அவனுக்கு இன்னொரு முறை சந்திக்கணும் இல்லையா? சாஸ்கே, no! என்ன பண்ணி தொலைச்சிருக்கேன்னு சொல்லு. மறக்க கூடாதுங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் சாஸ்கேனை தேடி வந்து என் சக்திகள் வேணும்னு ஆசைப்படுவான். அது வரைக்கும் இவ இப்ப காட்டின இந்த வித்தைகளை யோசிச்சு ஆனந்தப்படுவேன். என்னாச்சு? அவன் உனக்கு என்ன பண்ணிருக்கான்? உனக்கு பயப்படாத. பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. சாஸ்கே, சாஸ்கே, நாருட்டோ, சாஸ்கே காடிப்பட்டுருச்சு. எழுந்து வா நாருட்டோ. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. என்னால உணர முடியுது. அவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான். வந்துட்டியா ஹான்கோ? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இப்படி விளையாடுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நேரம் இது இல்ல. நீ ஒரு கிரிமினல், வாண்டட் லிஸ்டோட டாப்ல இருக்கிறவன். நீ உன்னை பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இப்போ இருக்கேன். அத நான் செஞ்சாதான் எனக்கு இன்னும் மனசே ஆறும். ஏன் சொல்றேன்னா, நீங்க தான் இது வரைக்கும் எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்க. அப்படிதானே சென்சே? அப்படி சொல்லிட முடியாது.
ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக். ஒளிஞ்சுக்காத, வெளியில வா. நானும் இங்கே சாக போறோம். நீஞ்சா கலை, ட்வின் ஸ்னேக் சாக்ரிஃபைஸ் ஜுட்சு. நீ தனியா தான் சாக போறன்னு நினைக்கிற அன்கோ. சொன்னல்ல, சப்ஸ்டிடியூஷன். அது சரி, நீதான் சிறந்தவங்கள்ல ஒருத்தி ஆயிட்டியே, மதிப்பிற்குரிய ஒரு வீராங்கனை. ஆனா நான் கத்து கொடுத்த அனுமதி இல்லாத அந்த ஜுட்சுவை இப்ப பயன்படுத்துறது தப்புதானே? அது வேலை செய்யாத அன்கோ. நீ எதுக்காக வந்த? யாருமா நீ? யாராவது வந்தா சந்தோஷமா வரவேற்கணும், இப்படி கேள்வி கேட்க கூடாது. லார்டோக்காக அழிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு மட்டும் சொல்லாத. அதுக்குதான் நான் அதை பண்ண மாட்டேன். பல பேர் கவனத்தை ஈர்த்ததுக்கு அப்புறம் தான் அதை பண்ணுவேன். இந்த கிராமத்தை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன், அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அந்த குறிதான் வலிக்குது. இதேதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் மேலையும் நான் போட்டுட்டு வந்தேன். ஒரு திறமையான பையனை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறல. அவ உனக்கு அடிமையாகிறதுக்கு முன்னாடி சத்துருவான். ஒத்துக்கலனா செத்துதான் போவான். ஆனா அவனுக்கு வேற வழி இல்லைங்கிறதுனால அவன் ஒத்துப்பான் தான் தோணுது. உன்ன மாதிரி அவனு பொழைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அவன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. அடடா, இவ்வளவு பொறாம கூடாது செல்லம். உன்னை பயன்படுத்திக்கிட்டு தூக்கி வீசினதை உன்னால என்ன ஏத்துக்க முடியல. ஒரு சில கோணத்துல பார்த்தா உன்னை விட அவன் திறமைசாலின்னு தோணுது. ஏன்னா அவனுக்கு யூஜிகா இனத்தோட சிறப்பு திறமைகள் நிறைய இருக்கு. உடல் ரீதியாவும் அவன் ரொம்ப திறமைசாலியா இருக்காங்கிறதுனால என்னோட அடிமையாகிறதுக்கு அவனுக்கு தகுதிகள் இருக்கு. அவன் ஒத்துக்கலன்னா ஆட்டம் இதுக்கு மேல சூடு பிடிக்கும். என்ன நடந்தாலும் சரி, பரீட்சை மட்டும் இதுக்கு மேல நிக்க கூடாது. போட்டியில கலந்துகிட்ட 3 பேரு என்ன வழிபடுறவங்க தான். அவங்க எப்படி தாக்கு பிடிக்கிறாங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த சுவாரஸ்யமான ஆட்டத்தை யாராவது கெடுக்க முயற்சி பண்ணா லீஃப் வில்லேஜோட அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஓய்வெடுத்ததெல்லாம் போதும், கிளம்பலாம். ஏன்னா மத்த டீம்ஸ் இப்பதான் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்துலதான் நாம அவங்கள தாக்கணும். திட்டம் என்னன்னு தெரியும்ல, பிரிஞ்சு போய் எல்லாரையும் மடக்கணும். மத்த டீம்ஸ் எதிர்க்கிற தருணம் வந்தாலும் வராட்டியும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோ இதே இடத்துல நம்ம திரும்பவும் சந்திக்கணும். புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது. எனக்கும் புரிஞ்சுது. அப்படின்னா சரி, கிளம்புங்க. இப்போ உன்னோட வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஆனா உன் ஜுரம் தான் குறையவே மாட்டேங்குது. இப்போதைக்கு என்னை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. ஏற்கனவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இத பத்தி யாராவது ஹொகாகி கிட்ட சொல்லணும். அது பராலிசிஸ் ஜுட்சு தானே? இங்கதான் இருக்கியான்கோ.
என்ன இது ஹேண்ட்பூ டீமால இதுக்கு மேலயும் வேகமா வர முடியலையா? வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத. ஆன்கோ, உனக்கு என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. அது சபிக்கப்பட்ட குறிதானே? அப்படின்னா ஒரு அச்சிமாரு அவன் இங்கயா? இல்ல, சரி, இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போய் ஆகணும். உடனே லார்டு ஹொக்காகே கிட்ட கூட்டிட்டு போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. இல்ல வேண்டாம், என்ன டவருக்கு கூட்டிட்டு போங்க. நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? ஒரு உச்சிமாறு வந்துட்டான்னு தெரிஞ்சா முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இந்த எக்ஸாம்ஸை விட அதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும். சரி, லார்டு ஹொக்காகேவை உடனே டவர் கிட்ட வர சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் அங்க உங்களுக்கு சொல்றேன். கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கேளுங்க. உரோச்சிமாரு சொன்ன மாதிரி விடிஞ்சதும் தாக்குதல் ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், கவனம் முழுக்க உச்சிஹா மேலதான் இருக்கணும். ஆனா மத்த 2 பேரு குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள அப்படியே விட்டுட்டு போக வேண்டாம்ல? அவங்கள என்ன வேணாலும் பண்ணிக்கோ.